ஹலோ! வெல்கம் பேக் டு அவர் சேனல் சத்யா ஹியர். இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் ப்ரீவியஸ் வீடியோல ப்ராமிஸ் பண்ண மாரி, ஒரு கோல்ட் ரோப் யூஸ் பண்ணி எப்படிலாம் வந்து நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். நான் என்னலாம் வந்து அதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன்னு தான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன். அந்த வீடியோல அவ்ளோ காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்தது. இந்த ஐடியா ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்க என்னெல்லாம் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ண போறீங்க, அந்த டீட்டெயில் ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. அத விட ரொம்ப முக்கியமா, சில பேர் வந்து நீங்க ரொம்ப சிக்கா தெரியிறீங்க. நீங்க பேசும்போது அவ்ளோ மூச்சு வாங்குது. உங்கள நீங்க டேக் கேர் பண்ணுங்க அப்டின்லாம் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப டச்சிங்கா இருந்தது. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் கன்சர்ன். ஸோ இந்த வீடியோல வந்து நான் 2 பார்ட்டா வந்து இதில ஷேர் பண்றேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தான் வந்து காமிக்க போறேன். இதெல்லாம் வந்து ஏற்கனவே அ ப்ரீவியஸ் வீடியோஸில் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதே ப்ராடக்ட்ஸை. பட் எப்படி நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ண போகிறேன்ற இன்ஃபர்மேஷன் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டுமே ஃபர்தராக வாட்ச் பண்ணுங்கள். எல்ஸ் யூ கேன் ஸ்கிப் திஸ் வீடியோ ஹியர். ஓகே, வித்தவுட் கெட்டிங் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. முதல்ல வந்து நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு க்ரீன் செட் அதை மேட்ச் பண்ண தான் வந்து அந்த பெண்டன்ட்டே வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். அதை நான் எப்படி வந்து மேட்ச் பண்ண ஓரளவுக்கு மேட்ச் பண்ணது தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல அந்த க்ரீன் ரோப்பே வந்து காமிக்கிறேன். ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணுது. இதோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். இதோட டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். அதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகேங்களா? நான் இதுக்கு இன்னும் பேக் செயின் வந்து ரெடி பண்ணலை. ஸோ அது வரைக்குமே வந்து இந்த ரோப் வச்சு தான் வந்து மேனேஜ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நான் முன்னாடி வீடியோவில் காமிச்ச மாதிரி ஒரு க்ரீன் பெண்டன்ட், க்ரீன் ஸ்டோன் அண்ட் ஒயிட் ஸ்டோன் இருக்கக்கூடிய பெண்டன்ட். இதை நான் வேர் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலி இந்த வீடியோக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸோ இது போடும்போது வந்து இப்படி தான் இருக்கும். நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன்ல, என்னோடய கழுத்துக்கு வந்து இந்த பெண்டன்ட் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னு. பட் எனக்கு கடையில் அங்கே வந்து அந்த லைட்டிங்லேயோ இல்லை அங்கே மிரரில் வச்சு பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியல. அப்போது எனக்கு கரெக்டாக இருந்த மாதிரி தான் தோணுச்சு. என் ஹஸ்பண்டும் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க, ஓரளவு குட்டியாக இருக்குல்ல. ஸோ இதுக்கு இந்த பெண்டன்ட் வாங்கிறதுக்கான மெயின் ரீசன் வந்து இந்த பேங்கிள் தான். இந்த பேங்கிள் வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது நான் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வாங்கினப்பையும் வந்து இதோட டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நம்மளோட சேனலில் வந்து என்னோடய கோல்ட் கலெக்ஷன் வீடியோவில் பேங்கிள்ஸ் கலெக்ஷன் செப்பரேட்டாக போட்டிருந்தேன். அதுலேயும் இதில் வந்து இந்த இந்த பேங்கிள் பற்றி வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த பேங்கிளுக்கு மேட்ச் பண்ணுறது தான் இந்த பெண்டன்ட் வந்து நான் சூஸ் பண்ணேன். ஆக்சுவலி இந்த பெண்டன்ட்டில் இருக்கிற ஸ்டோனும் இந்த க்ரீன் ஸ்டோன் இருக்கக்கூடிய இந்த பேங்கிளும் எக்ஸாக்ட்லி மேட்ச் ஆச்சு. இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி இந்த வளையலுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு க்ரீன் ஸ்டோனில் நெக்லஸ் பார்த்தேன், கம்ப்ளீட் க்ரீன் ஸ்டோனில். நான் பில்லிங் வரைக்கும் போயிருந்தேன் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி. அப்புறம் வந்து எனக்கு தோணுச்சு அது பெருசாக வந்து மேட்ச் ஆகலை, ஓரளவுக்கு தான் வந்து மேட்ச் ஆச்சு. ஏன்னா அந்த நெக்லஸோட இந்த நெக்லஸில் இருக்கிற அந்த ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து இட் வாஸ் அ பியோர் எமரல்ட். இது வந்து பியோர் எமரல்ட் கிடையாது. இது வந்து பியோர் ஜெம் ஸ்டோனும் கிடையாது. இதுக்கு பைபேக் வேல்யூவும் கிடையாது. ஸோ இதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகலை. ஸோ அப்போ வந்து நான் அந்த ப்ராடக்ட் வாங்கலை. கண்டிப்பாக இப்போ ரெக்ரெட் பண்ணுறேன். வாங்கியிருந்துருக்கலாம். இப்போ இருக்கிற கோல்ட் ரேட்க்கு வந்து அப்போது ஒரு நெக்லஸ் அது வந்து ஒரு 20 கிராம்ஸ் என்னமோ இருந்தது. அதோட ப்ரைஸ் வந்து 1,20,000 கோட் பண்ணியிருந்தாங்க. வாங்கியிருக்கலாம். தட்ஸ் ஓகே. ஸோ இந்த பேங்கிளுக்கு வந்து இதுக்கு மேலே க்ரீன் ஸ்டோன் வச்சு நெக்லஸ்லாம் வாங்க முடியாது. ஏன்னா ஸ்டோன் வச்சு ஒரு நெக்லஸ் வாங்கணுன்னா இட் இஸ் டூ ப்ரைஸி, எஸ்பெஷலி வித் மேக்கிங் சார்ஜ். அது மட்டுமே இல்லை, நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக பார்க்கும்போதும் கூட வந்து அது ஒரு நல்ல ஐடியா கிடையாது. ஏதோ 1, 2 ஆசைக்கு வாங்கிக்கலாம். பட் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பேங்கிள் நான் ஏற்கனவே வாங்கிட்டனால இதுக்கு ஏதோ ஒன்று மேட்ச் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சிருந்தேன். அதனால் மட்டும்தான் இந்த பெண்டன்ட் வந்து நான் சூஸ் பண்ணேன். அதுதான் மெயின் ரீசன். ஸோ இந்த பேங்கிளும் இந்த பெண்டன்ட்டும் மேட்ச் ஆச்சு இல்லையா? எகெயின் இது வந்து என்கிட்ட 4 பேங்கிள்ஸ் கிடையாது. 2 பேங்கிள்ஸ் மட்டும் தான் இருக்குது. எப்பயாச்சும் ஒரு கையில் வாட்ச் கட்டிக்கிட்டோ இல்லை ஒரு கையில் ப்ரேஸ்லெட் போட்டோ
இந்த கையில வந்து இந்த 2 வளையல், இதுக்கு நடுவுல கிளாஸ் பேங்கிள்ஸ் போட்டு, இந்த அட்டிகை போட்டுட்டு, இதுக்கு ஒரு சின்ன ஃபிங்கர் ரிங் மட்டும் மேட்ச் பண்ணியிருந்தேன். அது வந்து காமிக்கிறேன். இது வந்து அகைன் பார்த்தீங்கன்னா, இது வந்து பியூர் எமரல்ட். அதனால தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த ஸ்டோனும், இந்த ஸ்டோனுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். கலர் வந்து எக்ஸாக்ட்லி மேட்ச் ஆகாது. ஸோ இந்த கலரில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது எனக்கு. இது வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணது. இதுவும் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாரி வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு க்ரீன் பேங்கிள், ஒரு க்ரீன் ஃபிங்கர் ரிங், ஒரு க்ரீன் கலர் பெண்டன்ட் வச்ச ஒரு அட்டிகை. இன்றைக்கி தான் போடுறேன் ஆக்சுவலி நான். கடையில் போட்டு பார்த்தோம். சரி அதுக்கப்புறம் எந்த அக்கேஷனும் வரல. போட முடியல. இப்போது இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு க்ரீன் ஸ்டோன் வச்ச இயரிங் மட்டும் ரெடி பண்ணணும். பட் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு சில்வர் ஜுவல்லரி தான் வாங்குவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இருக்கிற சிச்சுவேஷனில் இந்த ஸ்டோன்ஸ் வச்சு வாங்குறது வந்து அவ்வளோ ப்ராஃபிட்டபிள் கிடையாது. ஸோ எப்படி இருக்குது இந்த செட்? ஸோ இப்படி தான் பிளான் பண்ணி ஒரு பெரிய மேட்சிங் செட் கிடையாது. என்னால் முடிஞ்சது சின்னதாக மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி இதை நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ஹவ் இஸ் இட்? எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த பேங்கிளோட டீட்டெயிலெலாம் தெரியும்னா அதோட ரிலேட்டட் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செக் பண்ணுங்கள். ஏன்னா இது நிறைய தடவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய தடவை இது ஷேர் பண்ணிட்டேன். ஆல்ரெடி பார்க்குறவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ரிப்பீட்டட் கண்டென்ட்டாக இருக்கும். அதனால தான். இப்போ இதே ரோப் செயினுக்கு வந்து கொஞ்சம் கிராண்டாக போட்டுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இந்த மாதிரி பெண்டன்ட்ஸ் உங்கள்கிட்ட ஏற்கனவே இருந்துச்சுன்னா, ஒரு பெரிய சைஸ் பெண்டன்ட் இருந்துச்சுன்னா, அதையும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த பெண்டன்ட் டீட்டெயில்ஸும் நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்தேங்க. பட் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். இது ஆல்மோஸ்ட் ஒரு 2 சவரன் பெண்டன்ட்டு. ஸோ இதை வந்து இதில் இன்சர்ட் பண்ணி போட்டுக்க வேண்டியது தான். இந்த பேக் செயின் வந்து ரோப்பை விட இந்த ரீப்ளேசபிள் லிங்க்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஃபிஷ் ஹூக்கோடு வரும் கோல்டே. உங்கள்கிட்ட இருக்கிற ஏற்கனவே இருக்கிற நெக்லஸில் பேக் செயினில் ஃபிஷ் ஹூக்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அதை வந்து மற்ற நெக்லஸஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அதே சேம் ரோப் ஆனால் பெரிய பெண்டன்ட். நெக்லஸ் மாதிரி இருக்கா? நல்ல ஒரு பட்டு சாரீக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லிம், இது கொஞ்சம் ஸ்லிம்மாக தானே இருக்குது. இந்த மெல்லிசான இந்த ரோப்புக்கு வந்து நல்ல பெரிய டாலர் போடும்போது நல்ல கிராண்டாக தெரியும். ஒரு பெரிய கம்மலோட மேட்ச் பண்ணிக்கிட்டு நம்ம போகலாம். நான் இது வந்து பக்கத்தில் காமிக்கிறேன். ஹவ் இஸ் இட்? ஸோ பேசிக்லி இது நான் போடும்போது வந்து என் ஹஸ்பண்ட் சொன்னார், இது அவ்வளோலாம் நல்லா இல்லை, இது வந்து இதோடலாம் மேட்ச் பண்ணாதுன்னு. என் மம்மி சொல்லியிருந்தாங்க, இது ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா கிராண்டாக தெரியுது அப்படின்னு. ஸோ நம்ம கோல்ட் ஜுவல்ஸ்லாம் வந்து பேங்க்கில் ப்ளெட்ஜ் பண்ணும்போது ஏதோ 1, 2 தான் கையில் வச்சுருப்போம். ஸோ எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து அந்த ஒன்றே போட்டுட்டு போக முடியாதுல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு ரோப் இருந்துச்சுன்னா, ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக ஒரு அடிகை மாதிரி ட்ரெடிஷ்னலாக போடணும், அது போட்டுக்கலாம். ஒரு பட்டு சாரீலாம் வேர் பண்ணுறோம், இல்லைனா வந்து இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு குர்த்தா கூட வேர் பண்ணலாம், ஒரு ட்ரெஸ் கூட வேர் பண்ணலாம். அப்போ ஜஸ்ட் இது மட்டுமே போட்டாலே வந்து ரொம்ப கிராண்டாக தெரியும். 2வது ஃபங்க்ஷனுக்கு எப்படி போயிடலாம். 3வது ஃபங்க்ஷன் போகிறதுக்கும் நான் இன்னொன்று வச்சுருக்கேன், அதுவும் காமிக்கிறேன். ஸோ பேசிக்லி என்னோடய கோல்ட் ஜுவல்ஸ் எல்லாமே வந்து பேங்க்கில் ப்ளெட்ஜ் பண்ணியிருக்கிறேன். மினிமலான ஜுவல்லரி மட்டும்தான் கையில் வச்சுருக்கிறேன். பெருசாக ஃபங்க்ஷனுக்கு எங்கேயும் போக மாட்டேன். பட் போனாலும் வந்து ஒரு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு போகிற பழக்கம் ஜென்ரலாகவே கிடையாது. பட் ரொம்ப க்ளோஸ்ட் பீப்புளோட ஃபங்க்ஷன்னா வந்து ஏதோ 1, 2வது வேர் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி டைமில் இது கண்டிப்பாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பெண்டன்ட் போட்டு காமிக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி பெண்டன்ட்ஸ் வந்து கோல்டில் தான் போடணும்னு கிடையாது. இதுலேயே வந்து சில்வரில் நிறைய இருக்குது. யூஷுவல் மெட்டல்ஸ்லேயும் வந்து
நெறைய டிசைன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. பேர்ல்ஸ் வச்சது, கிரீன் பீட்ஸ் வச்சது, ரெட் பீட்ஸ் வச்சது. அதெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து இன்னுமே மேட்சா போட்டுட்டு போலாம். நம்ப புடவைக்கு ஏத்த மாரி நம்ம வந்து போட்டுட்டு போலாம். இன்னும் ரொம்ப ட்ரெண்டியா இருக்கும். ரொம்ப கிளாஸியா இருக்கும். ஓகே. இது வந்து மேட்ச் பண்றதுக்கு நான் கொஞ்சம் யோசிப்பேன். ஏன்னா இதுவும் ஆல்மோஸ்ட் 16 கிராம்ஸ், இதுவும் 16 கிராம்ஸ்ல. ஸோ இது ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுமோன்னு ஒரு பயம் வந்து எனக்கு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு குந்தன் பெண்டன்ட். இப்போ ஈவினிங் டைம்ல ஃபங்ஷன் ஏதாச்சும் போறோம். ஒரு சின்ன பார்ட்டி போறோம். இல்ல ஒரு கெட் டுகெதர் போறோம். ஸோ எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப கிராண்டாலாம் போட்டுட்டு போ முடியாது. மினிமல் ஜுவல்லரி இருந்தா போதும்னு தோணும். ஸோ என்னோட பாப்பாவோட பர்த்டே தான் போட்டிருந்தேன். காலையில அவளுக்கு வந்து இந்த கிரீன் பெண்டன்ட் போட்டு கோயிலுக்கு வந்து கூட்டிட்டு போயிருந்தேன். ஈவினிங் வந்து அத ரிமூவ் பண்ணிட்டு, அந்த ரோப்ல இந்த ஜடாவு குந்தன் பெண்டன்ட். இது ரொம்ப ட்ரெண்டியா இருக்கும். ரொம்ப கிளாஸியா இருக்கும். ஸோ உங்களுக்கு ட்ரெஸ்க்கு மேட்ச் பண்ற மாரி இதில போட்டுருக்கேன். இத ஜஸ்ட் இன்சர்ட் பண்றது தான். இத இப்படி வேர் பண்ணிக்கலாம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு இல்லையா? ரொம்ப பிரெட்டியா இருக்கு. இந்த மாரி குந்தன் வச்சியோ, இல்லனால உங்கனால அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா, இந்த டைமண்ட்லேயே வந்து சின்ன சின்ன லாக்கெட்ஸ் மாரி வரும். நீங்க இது நெறைய இந்த ஆர்ட்டிஃபிஷியல் ஜுவல்லரி. ஸோ இந்த ஆர்ட்டிஃபிஷியல் ஜுவல்லரில இந்த மாரி பேட்டர்ன்ஸ் வந்து நீங்க நெறைய பார்த்துருப்பீங்க. ஒரே ஒரு ரோப் இருக்கும். சின்ன ஃப்ளவர் இருக்கும். இல்ல ஒரு சின்ன ஸ்டோன் இந்த பக்கம், அந்த பக்கம் இருக்கும். ஸோ அந்த மாரி லாக்கெட்ஸ்லாம் வந்து நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா, அதுவும் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலி நான் என்ன பிளான் பண்ணேன்னா, இதே மாரி குந்தன் டைப்ல எனக்கு இந்த மாங்கா பிஞ்சு, இந்த மாங்கா ஷேப்ல வரும். ஆ இதே மாரி ரெட் கலர் ஸ்டோனும், கிரீன் ஸ்டோனும். முன்னாடி ரெட் ஸ்டோன் இருக்கும். பின்னாடி கிரீன் ஸ்டோன் இருக்கும். 2 இன் 1. ஸோ அந்த மாரி ஒரு பெண்டன்ட் வாங்கிக்கிட்டோம்னா, இன்னும் ஒரு சின்ன ஃபங்ஷன்ல வந்து அத யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலி நான் அந்த மாரி ஒரு பெண்டன்ட் தான் சர்ச் பண்ணேன். பட் எனக்கு கிடைக்கல. இது வந்து எனக்கு அவைலபிள் இருந்தது. ஸோ இத வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து இதிலேயே ஜடாவு குந்தன்ல ஏதாச்சும் ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் பெருசா ஒரு ஜும்கா போட்டாலும் வந்து அழகா இருக்கும். எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? ஸோ இது நான் வாங்குன உடனே வந்து சொல்லியிருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி கூட. எனக்கு ஒரு குரூப் இருக்கு. நாங்க ஒரு 3 மெம்பர்ஸ் இருக்கோம். என்ன பர்ச்சேஸ் நாங்க 3 பேருமே என்ன பர்ச்சேஸ் பண்ணாலுமே அந்த குரூப்ல வந்து ஷேர் பண்ணுவோம். "ஏய் நான் இத வாங்குனேன்டி எப்படி இருக்கு?" அப்படின்னு. ஸோ அந்த மாரி நான் இது வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி இதெல்லாம் ஆ பிக்சர்ஸ் எடுத்து அனுப்பிச்சிருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல. அவ சொல்லியிருந்தா ஹாரி, "இவள பார்த்து தான் கத்துக்கணும். எப்படி நகைய வந்து வாங்கணும் அப்படின்னு." அப்படின்னு ஒரு காம்ப்ளிமெண்ட் குடுத்திருந்தா. அது எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு காம்ப்ளிமெண்ட். நான் இவ்ளோ யோசிச்சுலாம் வாங்கல. நான் வாங்கும்போது வந்து இந்த ரோப் செப்பரேட்டா வாங்குறதுக்கு முதல் ரீசன் வந்து மேக்கிங் சார்ஜ் கொஞ்சம் கம்மியாகும்னு. 2வது வந்து என்னோட கோல்ட் ஜுவல்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் பேங்க்ல இருக்கு. ஸோ ஏதாச்சும் ஒரு சின்ன அக்கேஷன் போணும்னா மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்க வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது 2 தான் மைண்ட்ல வச்சு இத வாங்கியிருந்தேன். பட் இதுக்கு வந்து இவ்ளோ காம்ப்ளிமெண்ட்ஸ் வரும்னு நான் வந்து எதிர்பார்க்கல. ஸோ இந்த செட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து இத போட்டு காமிக்க வந்து ஒரு சாரி வேர் பண்ணி காமிக்கணும்னு நெனச்சிருந்தேன். என்னால வந்து அது கட்டுறதுக்கு கூட என்கிட்ட எனர்ஜி இல்ல. அதனால ஒரு குர்தா மேல இந்த கலம்கரி துப்பட்டா வச்சு ஏன்னா இந்த மாரி ஃப்ளாஷியான துப்பட்டாஸ் மேல காமிக்கும்போது வந்து, அது எப்படி இருக்கும்? ஒரு நல்ல ட்ரெஸ் போடும்போதுன்ற ஒரு ஐடியா வந்து நம்மளுக்கு வரும். அதனால தான். ஓகேங்களா? ஒன் மோர் திங். இதே ரோப்ல வந்து விக்டோரியன் பெண்டன்ட்ஸ்ன்னு வரும். இந்த குந்தன்ஸ் வச்சு, சுத்தி ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு. நீங்க பார்த்துருப்பீங்க நெறைய ஜுவல்லரி ஷாப்ல. பட் அது கொஞ்சம் ப்ரைஸி. பட் அதே மாரி விக்டோரியன் பெண்டன்ட் சில்வர்லயும் வருது. அ அந்த மாரி ஏதாச்சும் 1, 2 லாக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டாலும், நம்ம எப்பயுமே பட்டு சாரி தான் போட்டுட்டு போமாட்டோம். எப்பயுமே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்ல போமாட்டோம் இல்லையா? ஒரு ஃபேன்சி சாரி வேர் பண்ணும்போதோ, ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் வேர் பண்ணும்போது, அந்த மாரி விக்டோரியன் பெண்டன்ட்ஸோ, இந்த டைமண்ட் லுக் பெண்டன்ட்ஸோ இந்த ரோப்ல வேர் பண்ணும்போது, அதுவும் ட்ரெண்டியா இருக்கும். அந்த ட்ரெஸ்க்கு வந்து மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் வந்து இங்க ஆட் பண்ணணும்னு நெனச்சிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாரி பெண்டன்ட் வந்து நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கும் இன்னும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான நேரம் அமையல. ம். இதுதான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நெனச்சிருந்தேன். ஓகே. ஸோ நீங்க கேட்ட மாரி, நான் ப்ராமிஸ் பண்ண மாரி, இந்த மல்டி பர்ப்பஸ் ப்ராடக்ட் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ.
மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க் யூ. பாய்.